என் அன்பு குழந்தையே, இன்று உன்னை பற்றி உனக்கே தெரியாத பல விஷயங்களை உன்னிடம் சொல்ல வந்துள்ளேன். ஆம் கண்மணி, நீ பரிசுத்தமானவள். எந்த தவறும் எந்த நொடியும் செய்யாத மனம் கொண்டவள். யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத மனம் கொண்டவள். நீ இயல்பாய் நடப்பதையும் நீ இயல்பாய் செய்து கொண்டிருக்கும் காரியங்கள் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ அத்தனை தூய்மையானவள். அது உனக்கே தெரியுமா? இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், என்னவெல்லாம் நினைக்கிறாய் என்பதை நான் கூறவா? ஆம், என்னுடைய பிள்ளை, நீ கஷ்டத்தில் தான் இருக்கின்றாய். ஆனால் எவரையும் நீ மனம் உவந்து கஷ்டப்படுத்தியதில்லை. நீ வேதனையில் தான் இருக்கின்றாய். ஆனால் மனதார யாரையும் நீ வேதனைப்படுத்தியதில்லை. ஏளனங்களையும் கேலிகளையும் அவமானங்களையும் நீ பட்டுக்கொண்டு இருக்கின்றாயே தவிர உனக்கு தாழ்ந்தவர்களை நீ ஒருபோதும் அவமானப்படுத்தி பேசியதில்லை. தாழ்த்தி ஒரு பார்வை பார்த்ததில்லை. உனக்கே ஆறுதல் சொல்ல ஆளில்லாமல் இருக்கும் போதும் உன்னை அண்டி வருபவருக்கு ஆறுதல் சொல்லும் மேன்மையுற்றவள் நீ. உன்னுடைய கைகளில் அளவாக வைத்துக் கொண்டு இருந்தாலும் உன்னிடம் கையேந்துபவர்களுக்கு அள்ளி கொடுக்கும் மனம் படைத்தவள் நீ. உனக்கு யாரேனும் தீங்கு இழைத்து விட்டாலோ துரோகம் செய்து விட்டாலோ தனிமையில் அமர்ந்து புலம்புவாய். அதிகபட்சமாக என்னிடம் வந்து கண்ணீர் விடுவாய். அவ்வளவுதானே மகளே நீ செய்வது? எந்த சூழ்நிலையிலும் யாரையும் பழிவாங்கும் எண்ணம் உனக்கு வந்ததே இல்லை. எனக்கு இவ்வாறு செய்தவர்களுக்கு பாடம் கற்பித்து விடு அப்பா என்று கேட்கிறாயே தவிர அவர்களை தண்டித்து அழித்து விடு என்று ஒரு நாளும் என் பிள்ளை என்னிடம் வந்து முறையிட்டதில்லை. ஒரு மனநிலையில் உனக்கு கஷ்டம் கொடுத்தவர்கள் கூட நன்றாக இருந்துவிட்டு போகட்டும் என்று நினைக்கும் அளவிற்கு வானுயர்ந்த மனம் நிச்சயம் என் பிள்ளைக்கு உண்டு. வழிகளோடு தான் நீ வாழ்கின்றாய். ஆனால் ஒருபோதும் மற்றவர்களுக்கு வழி கொடுக்க வேண்டும் என்று நீ நினைத்ததே இல்லை. உனக்கு உதவி வேண்டும் சமயத்தில் கூட பெருமாளே என்று என்னிடம் உரிமையாக வந்து நிற்கிறாயே தவிர நீ உதவி செய்தவர்களிடம் கூட பதிலுதவி கேட்டு நீ நின்றதில்லை. அத்தனை வைராக்கியசாலியாக நீ இருக்கின்றாய். எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் உன்னிலை மாறாமல் யாரை போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று தன் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் சாதனைதான். அந்த சாதனையை நீ இப்போது செய்து கொண்டும் இருக்கின்றாய். ஆம் கண்மணி, நம் வாழ்வில் செய்யும் மிகப்பெரிய சாதனை என்னவென்று தெரியுமா? பிறரை வேதனை செய்யாமல், பிறரை கஷ்டப்படுத்தாமல், பிறருக்கு எந்த தீங்கும் செய்யாமல் வாழ்வதே நம் வாழ்வின் மிகப்பெரிய சாதனை. இப்பொழுது சொல், நீ சாதிக்க பிறந்தவள் தானே? எந்த சூழ்நிலை வந்த போதும் மனம் தளராமல், உன்னுடைய மனதை அலைப்பாய விடாமல், எந்த கெட்ட வழியிலும் செல்லாமல் வைராகியத்தோடு நேர்மையான வழியில் நிற்கிறாய் அல்லவா? இதுதான் என்னுடைய பிள்ளை. இதுவரை உன்னுடைய வாழ்வில் நீ எதையும் சேர்த்து வைக்கவில்லை என்று நினைக்கின்றாய். ஆனால் உனக்கே தெரியாமல் நீ எத்தனை புண்ணியங்களை சேர்த்து வைத்திருக்கிறாய் என்று தெரியுமா? ஆம் தங்கமே, தர்மங்கள் செய்வது மட்டும் புண்ணியமல்ல. அதர்மமான வாழ்க்கையை வாழாமல் இருப்பதும் பெரும் புண்ணியமே. அந்த வகையில் நீ சாதித்துக் கொண்டிருக்கின்றாய். எப்பொழுதும் இந்த நல்லொழுக்கங்களை கைவிட்டு விடாதே. எப்போதும் கவலைப்படாமல் இருக்கலாம். உனக்கென்று நான் எழுதியதுதான் உனக்கு நிச்சயம் நடக்கும். அதை மீறி எதுவும் நடக்காது. மற்றவர்களை காயப்படுத்த கூடாது என்று நினைக்கும் உன்னை உன்னுடைய அப்பா நான் எப்படி காயப்படுத்துவேன்? தைரியமாக உன்னுடைய பயணத்தை தொடரு. உன்னுடைய பாதை சுலபமாக மாறும் வகையில் நான் உனக்கு முன்னால் ஒளியுடன் நடந்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய நற்செயல்களும் விசுவாசமும் மிக பெரியது. நீ எழுந்து நின்று இதன் பிறகு பிரகாசிக்கப் போகின்றாய். உன்னுடைய துக்கங்கள் இனி விரைவில் சந்தோஷமாக மாறும். நீ விரும்புகிறபடி உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் நடக்கும். நான் உன்னுடனே இருக்கின்றேன். இனி உனக்கு தீங்கு செய்யும்படி யாரும் இருக்க போவதில்லை. நன்மைகளை மட்டுமே செய்து வரும் உனக்கு இனி எப்போதும் நன்மையே நடக்கும். மனம் சோர்ந்து விடாமல் நம்பிக்கையோடு மட்டுமே இரு. மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்.
என் அன்பு குழந்தையே, நீ இத்தனை நாட்கள் ஏங்கி காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? இதோ அந்த செய்தி வந்து விட்டது. மகிழ்ச்சியாகவே கேள் செல்லமே. இத்தனை காலமாக நீ பட்ட துயரத்தை நீ மறந்து விடலாம். எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இருந்து கொள்ளலாம். வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் உனக்கு கைகூடி வரப் போகிறது. நீ துயரங்களிலிருந்து விடுபடப் போகின்றாய். எனவே வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்துவிடு. உனது வாழ்க்கைக்கு என்று நான் பொறுப்பேற்று விட்டேனோ அன்று முதலே உனக்கான நன்மைகள் அனைத்தையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய வளமான வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு. உனக்கான நல்ல வாழ்க்கையை நீ கேட்டபடியே நான் உனக்கு அமைத்து தருவேன். கவலைப்படாமல் பொறுமையாக காத்திரு. கரும வினைகளின் பலன்களை நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். பல இழப்புகளை நீ பார்த்தும் விட்டாய். உறவுகளிடத்தில் அவமானங்களையும் அவமரியாதைகளையும் நீ சந்தித்து விட்டாய். பல எதிர்ப்புகளை நீ அனுபவித்தும் விட்டாய். நீ கடந்து வந்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகள் இங்கில்லை. ஆனால் எல்லாவற்றையும் மறந்து போகும் காலம் நிச்சயம் இதுதான். நீ இப்பொழுது சந்திக்கப் போகும் மகிழ்ச்சியான காலத்தால் நீ இதுவரை சந்தித்த துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் மறந்தே போவாய். ஏனென்றால் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது நான் உன்னுடைய வாழ்க்கையின் தரத்தையே மாற்றி அமைக்கப் போகின்றேன். பல நல்ல திருப்பங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நான் தரப்போகின்றேன். உன்னுடைய குடும்பத்தையும் வம்சா வழிகளையும் நான் செழுமையாக வாழ வைக்கப் போகின்றேன். எத்தனை துயரங்களை நீ சந்தித்துக் கொண்டிருந்தாலும் உன்னுடைய கவலைகளை நீ வெளிக்காட்டாமல் வாழும் உன்னுடைய நற்குணம் எனக்கு பிடித்திருக்கின்றது என் கண்மணி. சிரித்துக் கொண்டே உன்னுடைய கண்ணீரை நீ மறைத்துக் கொள்கின்றாய். எத்தனை நடந்தாலும் எதுவுமே நடக்காததை போன்று நீ நடந்து கொள்கின்றாய். எத்தனை துயரத்தில் நீ இருந்தாலும் உன்னிடம் துன்பம் துயரம் என்று வருபவர்களை விட்டு கொடுக்காமல் ஆறுதல் சொல்கின்றாய். நீ உடைந்து போயிருக்கும் சமயத்தில் கூட மற்றவர்களுக்கு உற்சாக வார்த்தைகளை தருகின்றாய். இந்த குணத்திற்காகவே நான் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன். உனக்கான கால நேரம் வரும்பொழுது நீ செய்த இத்தனை நன்மைக்கும் நிகரான ஆனந்தத்தை நீ நிச்சயமாக அனுபவிக்கப் போகின்றாய். நம்பிக்கையோடு இரு. அனைத்தும்